இந்த மாலை வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த வேத ஆராய்ச்சி துவங்குவதற்கு முன்பதாய் இருந்த வண்ணமாய் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் வழிநடத்தலாய் இருக்கக்கூடிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே வீடுகளிலே இருந்து உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் தந்து இந்த ஜெப கொடுகைக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே, நாங்கள் கருத்தோடு உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். நாங்கள் முகமுகமாய் நாங்கள் அமர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி செய்ய முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன் பிரகாரமாய் நடக்க ஆண்டவர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். மேலும் தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுதும் இந்த ஜெப நிலையிலும் உங்களுடைய பிரசன்னம் இருந்து ஆசீர்வதித்து எங்களுக்கு இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ ஆராதனை கீத புத்தகத்திலே 531வது பாடலை நாம் பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். குடும்பத்தோடு ஆராதிப்பேன், குதூகலத்தோடு ஆராதிப்பேன். குடும்பத்தோடு ஆராதிப்பேன், குதூகலத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பாடி மகிழ்ந்து ஆராதிப்பேன், ஆடி புகழ்ந்து ஆராதிப்பேன். பாடி மகிழ்ந்து ஆராதிப்பேன், ஆடி புகழ்ந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இந்த நாளின் திருமறை தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Matthew chapter 9 verse 35.
பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். Jesus went through all the towns and villages, teaching in their synagogues, proclaiming the good news of the kingdom and healing every disease and sickness. இதற்கு முந்தின பகுதியிலே ஒரு பிசாசை விரட்டினதான ஒரு நிகழ்வை குறித்து நாம் சிந்தித்தோம். அந்த இரண்டு விதமான கருத்துக்களை குறித்து சிந்தித்தோம். ஒன்று, ஜனங்கள் இந்த பிசாசு ஓடி போன பொழுது என்ன செய்தார்கள், அவர்களுடைய சிந்தை எப்படி இருந்தது என்று சொல்லியும், இன்னும் அவரை பேச்சிலே அகப்படுத்தும்படியாக அவருக்கு பின்பதாகவே சுற்றி தெரிந்ததான இந்த பரிசேயர்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்று சொல்லியும் இந்த இரண்டு சிந்தனைகளை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத வசனத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், இயேசுவினுடைய மூன்று விதமான ஊழியம் என்று சொல்லி குறிப்பிடலாம். Threefold ministry of Jesus Christ. மூன்று விதங்களிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ததை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்வதை பார்க்கின்றோம். ஒன்று, அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஊழியத்திலே முதலாவதான தலை சிறந்த ஊழியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இங்கு பிதாவினிடத்திலிருந்து செய்தியை மக்களுக்கு அவர் சொல்லக்கூடியவராய் இருந்தார். And Jesus was the herald என்று சொல்லி குறிப்பிடலாம். ஆண்டவருடைய தூதன் இங்கு கடவுளிடத்திலிருந்து செய்தியை பெற்று மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருவியாய் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். Herald is the man who brings a message from the King of Kings or God என்று சொல்லி குறிப்பிடலாம். பிதாவுடைய சித்தத்தை உலக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஆண்டவருடைய ஒரு பெரிய கருவியாய் இவர் திகழ்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இன்னும் இதை குறித்து சொல்லும் பொழுது குறிப்பிட்ட காரியத்தை இங்கு சொல்பவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நிச்சயமான சில காரியங்களை குறித்து பேசக்கூடிய ஒருவர் தான் இப்படிப்பட்டதான இந்த கடவுளின் ஊழியத்தை செய்யக்கூடியவர். A herald is a person, one who talks about a particular thing which will happen in future. அதைத்தான் இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து இனி என்ன நிகழப்போகிறது என்பதை தெளிவாய் சொல்லக்கூடியவராய் இருக்கின்றார். அவருடைய சுவிசேஷ அறிவிப்பு அல்லது நற்செய்தி என்று சொல்லி இதற்கு நாம் குறிப்பிடலாம். இதை குறித்து டாக்டர் பில்லி கிரஹாம் அழகாய் சொல்கின்றார், gospel is to preach about a particular place and about particular person in a particular time to the particular people என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த சுவிசேஷம் நற்செய்தி என்பதை குறித்து இங்கு அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்து மறுமைக்குள்ளாய் பிரவேசித்ததான இங்கு பண்டிதர் பில்லி கிரஹாம் அழகாய் இப்படி சொல்கின்றார், இந்த சுவிசேஷம் என்பது இங்கு ஒரு நபரை குறித்து, அதாவது உண்மையான கடவுளை குறித்து என்று சொல்ல நாம் குறிப்பிடலாம். அந்த குறிப்பிட்ட காலத்திலே அதை சொல்லக்கூடியவர் என்று சொல்லியும், இன்னும் குறிப்பிட்ட நபர்களுக்கு அதை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்லியும் இதை குறித்து சொல்லக்கூடிய ஒருவன் தான் சுவிசேஷகன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இங்கு the duty of the herald is to proclaim certainties to the people என்று சொல்லி குறிப்பிடலாம். சில நிகழக்கூடிய நிச்சயமான காரியங்கள், இது நான் ஏன் certainties என்று சொல்கிறேன், நிச்சயமான காரியங்கள் என்று சொல்லி நான் சொல்கிறேன் என்றால், நிச்சயம் இல்லாத அழிந்து போகக்கூடிய காரியங்களை குறித்து அதிகமாய் நாம் கவனம் செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே பணம் நிச்சயம் இல்லாதது, இந்த உலகத்திலே அழகு நிச்சயம் இல்லாதது, இந்த உலகத்திலே அந்தஸ்து நிச்சயம் இல்லாதது, இந்த உலகத்திலே இந்த உயர செல்ல செல்ல நான் அதற்காக எல்லா காரியங்களையும் செலவழித்து பதவி மோகம் நிச்சயம் இல்லாதது. ஒரு நாளிலே ராஜாவா இருக்கக்கூடியவன் மறுநாளிலே ராஜ்ய பாரத்தை எழுந்து போகக்கூடிய நிலைமையை குறித்து வேதத்திலே வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட நிச்சயம் இல்லாத காரியங்களை குறித்து பேசாமல் நிச்சயமான காரியங்கள், பரலோக ராஜ்யம் நிச்சயம் உள்ளது,
இங்கு கடவுள் அந்த பரலோக ராஜ்யத்தில் இருப்பார் என்பது நிச்சயம் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை நிச்சயம் உள்ளது. இப்படிப்பட்டதான அசைக்க முடியாத நிச்சயமான சில காரியங்களை குறித்து பேசுகிறவன் தான் இந்த ஊழியக்காரன் அல்லது ஹெரல்ட் என்று சொல்லி அழைக்கப்படலாம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்திலே பேசக்கூடியவராய் அவர் வருகிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒரு பேராசிரியர் ஒருவர் தன்னுடைய கல்லூரியிலே வந்து அந்த மாணவர்களுக்கு சில காரியங்களை போதித்துக் கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. ஒரு நாளிலே அவர் பேச வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஒரு டேப் ரெக்கார்டரிலே அவர் பதிவு செய்து அதை கொண்டு வந்து அங்கு அந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு மாணவரிடத்திலே கொடுத்து, நீ எல்லா மாணவர்களும் வந்தவுடனாய் இதை நீ துவக்கி விடு என்று சொல்லி குறிப்பிட்டார். அப்படி துவக்கிற பொழுது முதல் நாளிலே அந்த மாணவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள். அதை உன்னிப்பாய் கேட்டார்கள். இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் வந்தது. இந்த பேராசிரியரும் அப்படியாய் தன்னுடைய சொற்பொழிவு அல்லது பாடத்தை இங்க ரெக்கார்ட் செய்து கொண்டு வந்து அது ஒரே ஒரு தம்பி இடத்துல கொடுத்து விட்டு செல்லுவார். அந்த தம்பியும் அதை அங்கு பிளே பண்ணி விட்டு அவன் இருப்பான். ஆனால் ஒரு நாளில் திடீரென்று சொல்லி அந்த பேராசிரியர் வந்து பார்த்த பொழுது அங்கு மாணவர்களே இல்லை. மாணவர்களே இல்லாமல் அந்த மாணவர்கள் உட்கார்க்கக்கூடிய இடத்திலே இங்கு கேசட் பிளேயர்கள், இங்கு பதிவு செய்யக்கூடிய பதிவு நாடாக்கள் இங்கு இருந்தது. பேராசிரியர் இங்கு செய்ய வேண்டிய கடமையை விட்டு அவர் ஒரு டேப் ரெக்கார்டர் அதை செய்யும் என்று சொல்லி அதிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். மாணவர்கள் அதை பார்த்த மாணவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் தொடர்ந்து அவரிடத்தில் இருந்து சில காரியங்களை முகமுகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிய வேண்டிய மாணவர்கள் இங்கு அதை டேப் செய்து கொள்வதற்காய் அவருடைய டேப் ரெக்கார்டரை வைத்து கடந்து சென்றார்கள். அநேக நேரத்திலே இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இங்கு நம்முடைய கம்யூனிகேஷன், இந்த ஹெரல்ட் என்று சொல்லக்கூடியவர், he is a man who communicate everything which he receives from his father to his own generation. இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காராக இயேசு கிறிஸ்து செய்தியாளராய் இந்த உலகத்திலே வந்தார். அவர் முகமுகமாய் இங்கு மக்களோடு கூட ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இதை குறித்து ஆண்டவருடைய தாசன் எப்படியா சொல்லுகின்றார், இங்கு headmaster of a great public school says the great tragedy and problem of this age is that we are standing at the crossroads and the signposts have fallen down என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். அந்த சென்று கொண்டிருக்கக்கூடியவன் இங்கு அநேக விதமான சாலைகள் செல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகின்றான். அதைத்தான் கிராஸ் ரோட்ஸ் என்று சொல்லி குறிப்பிடுகின்றோம். அப்படிப்பட்ட இந்த சாலைகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தவுடனாய் இவன் போக வேண்டிய ஒரு இடத்தை அவன் அறிந்து கொள்வதற்காய் அங்கு இருக்கக்கூடிய கைகாட்டி அல்லது சைன் போஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அதை தேடுகின்றான். அது அங்கு கீழே விழுந்து கிடைக்கின்றது. அநேக நேரங்களிலே நம்முடைய தேடுதல் அவசியமான, இந்த நிச்சயமான காரியங்களை குறித்து தேடுதல் நமக்கு அவசியமான ஒன்று. அதை தேடும் பொழுது அதை நாம் கண்டடையாமலே போவதை நாம் பார்க்கின்றோம். அநேக திசைகளிலே இதனால் நாம் திரும்பி அடைய வேண்டியதான இலக்கை நாம் அடையாமல் சென்று விடுவதை பார்க்கின்றோம். நம்முடைய ஆசை எல்லாம் பரலோகம் தான். எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நாளிலே பரலோகத்துக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் அந்த பரலோகத்துக்கான இலக்கை காண்பிக்கக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே இங்கு தன்னை குறித்து சொல்லும்போது சொல்கின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லி குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர், அவர்தான் நமக்கு இலக்கு, அவர்தான் நமக்கு வழிகாட்டி, அவர்தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி அறிந்திருந்தோம். அவரை நாம் பின்பற்றாமல் இங்கு அநேக திசைகளை திரும்பி நாம் ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்று விடுகிறோம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஒன்றை குறித்தும் நிச்சயமில்லாத உலகத்திலே வாழ்கிறோம். இயேசு உயிர் வாழ, நம் நித்தியத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லும் பொழுது, நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதான பவுலை போல இந்த ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். நிச்சயமான காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். இந்த 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, ஏன் இந்த பட்டணத்துக்கு போனாரு, ஏன் கிராமத்துக்கு போனாரு, எல்லா இடங்களுக்கும் சென்று
அவர் ஆண்டவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்ட அல்லது தன்னுடைய பிதாவினிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டதான அந்த நிச்சயமான காரியங்களை அந்த மக்களுக்கு சொல்லக்கூடியவராய் அவர் சென்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். He was a herald என்று சொல்லி குறிப்பிடலாம். இரண்டாவதாக Jesus was also the teacher. அவர் இங்கு ஆசிரியராய், அவர் போதகராய் இந்த பகுதியிலே நாம் அவரை காண முடிகின்றது. கடவுளை பற்றியவற்றை குறிப்புகளை விசுவாசித்து அதன்படி நடக்க வழிகாட்டினாலும் அதை போதிப்பதோடு நாம் நின்று கொள்ளாமல் அதன்படி வாழும்படியான ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார். அநேக நேரங்களிலே கிறிஸ்தவத்திலே இந்த நாளிலே காணப்படக்கூடிய குறை என்னன்னு சொல்லி பார்ப்போம் என்றால், இந்த கிறிஸ்துவை குறித்து நாம் பேசுகின்றோம், ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுகின்றோம், ஆண்டவருடைய மன்னிப்பை குறித்து பேசுகின்றோம். ஆனால் இவைகளுக்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் நீங்க ஆண்டவர் நாம் குறிப்பிட விரும்புகின்றார். Jesus was the best teacher, but he not only preached, but he also practiced what he preached. அவர் என்னெல்லாம் போதித்தாரோ அதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பித்த பின்பதாகத்தான் அவர் போதித்தார் என்று சொல்லி நாம் கண்டுகொள்கின்றோம். இன்றைய தினத்திலே திருச்சபைகளுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம். எதுக்கு போறோம்? கடவுளை தொழுது கொள்ள. கடவுளை தொழுது கொள்ள. To receive God's word. To receive God's word. Okay. To have fellowship with everyone that we meet. To fellowship. What kind of fellowship? Whatever we learned throughout the week or what experience we had with the Lord throughout the week, we can come and share with one another. These are all very theological answers. Yeah, but many times we don't have such kind of fellowship. We go and chat a lot of other things other than the word of God. இந்த வேத வசனத்தை விட்டு விட்டு அநேக காரியங்களிலே நம்முடைய ஐக்கியத்தை கொள்கிறோம். நீங்க தான் திருச்சபை. இந்த நிலைமையிலே அவல நிலைமை என்னன்னு சொல்லி பார்ப்போம் என்றால், இட்ஸ் a fellowship for our own earthly fellowship. இந்த உலக பிரகாரமான ஒரு உறவு கொள்ளக்கூடிய ஒரு இடமாய் திருச்சபை காணப்படுகிறது. நான் முன்னாலே உங்கள்கிட்ட வேதாரத்துல சொன்னேன், ஆலயத்துக்கு வரக்கூடிய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், மேட்சிங் டிஸ்பேட்சிங் என்று சொல்லி குறிப்பிட்டேன். இங்கு அநேக நேரத்திலே இந்த நோக்கத்தோடு கூட தான், இப்படிப்பட்ட நோக்கங்களோடு கூட தான் சபைக்கு மக்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எங்க கோயிலுக்கு வரோம், வந்த உடனே நமக்கு என்று சொல்லி மின்விசிறி எங்க இருக்கிறது என்று சொல்லி பார்த்து அதற்கு கீழாய் அமரக்கூடியவர்களை பார்த்திருக்கிறோம். அந்த இடத்துல வேற யாரும் உட்கார்ந்துட்டா உடனே ஒரு பயங்கரமான கோபம் வருவதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அதோடு கூட மட்டுமல்லாமல் பாடுதல் குழுவினர் பாடும் பொழுது எல்லாரும் இங்க பாடணும். எங்க ஒரு பவர் பாயிண்ட்ல போடுறாங்க பாட்டு. இன்னைக்கு சபையாரு சோம்பேறி ஆக்கணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த பாடல் புத்தகத்தை எடுத்து பாடின காலங்கள் உண்டு. இந்த நாட்களிலே பாடல் புத்தகத்தை வீட்டிலிருந்து சுமந்து வந்த காலம் உண்டு, வேத புத்தகத்தை சுமந்து வந்த காலம் உண்டு. இதனால படிப்படியா மாறிட்டே போகுது. ஆங்கில திருச்சபைக்கு போனீங்கன்னா பைபிள் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே பாடல் புஸ்தகம் வச்சிருப்பாங்க, அங்கேயே வேத புஸ்தகத்தையும் வச்சிருப்பாங்க. சபையார் வருவாங்க, வந்த உடனே அந்த ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போவாங்க. அந்த வேத புத்தகத்தை வேதத்துல போதகர் ஏதாவது போயிச்சு அதுல பார்ப்பாங்க, முடிச்ச உடனே அங்கேயே முட்டை கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சோம்பேறித்தனத்தை உண்டாக்கக்கூடிய சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதனாலே வேத வசனத்தை சுமந்து வர விரும்பாததான சபைகள் என்று சொல்லி பார்க்கின்றோம். பாடகர் குழுவின பாடுறாங்க, பாடின உடனே இனிமையா பாடினாங்க. ஒரு ஸ்பெஷல் நம்பர் தராங்கன்னு வச்சுங்க. அந்த ஸ்பெஷல் நம்பர் தந்த உடனே we evaluate அவர்கள் என்ன அழகாய் பாடினார்கள், ஏன் 4 பார்ட்ஸ்ல பாடினாங்க என்று சொல்லி அந்த 4 பார்ட்ஸ் பாடினதை குறித்து மிகவும் எங்கு ரசனையோடு கூட பேசுகின்றோம். பாடலினுடைய அர்த்தத்தை ஒருவரும் விளங்கிக் கொள்வதில்லை. தொடர்ந்து நம்ம ஆராதனையில பாத்தீங்கன்னா விசுவாச பிரமாணம் சொல்றோம். என்ன விசுவாச பிரமாணம்? அப்போஸ்தலர்களுடைய விசுவாச பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணத்தை திடப்படுத்தல் வகுப்பு பிள்ளைகளுக்கு நாங்க அதை தான் முக்கியமாய் கற்று தந்தோம். இந்த விசுவாச பிரமாணம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், திரியேக கடவுளை குறித்து பேசக்கூடிய மெய்யான ஒரு காரியம். பிதாவை குறித்து கற்றுக்கொள்கிறோம், குமாரனை குறித்து கற்றுக்கொள்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்கிறோம், ஆண்டவருடைய வருகை குறித்து கற்றுக்கொள்கிறோம், உயிர்த்தெழுதலை குறித்து கற்றுக்கொள்கிறோம். இப்படி இதெல்லாவற்றையும் விசுவாசிக்கிறேன் 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 என்று சொல்லுகின்றோம். விசுவாசம் இல்லாதவனுடைய ஒரு பிரமாணம் தான்
இந்த விசுவாச பிரமாணம். இதனால ஒன்னையும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறது இல்லை. ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஒரு மந்திரத்தை சொல்வது போல நாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து 3வது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஜெபம்னு சொல்றோம். ஆனா ஒருத்தனையும் மன்னிக்கிறது இல்லை. எல்லாரும் மேலே நமக்கு குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. ஒருவரையும் மன்னிக்காத ஒருவன் எங்க பிதாவே எங்களுக்கு நீர் மன்னியும், நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி சில நேரத்துல அறியாமையிலே இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடிய நேரத்தை பார்க்கின்றோம். போதகர் பிரசங்கம் பண்றாரு, பண்ணும் பொழுதே போர் அடிச்சுச்சுன்னா கைபேசியை எடுத்து வைத்துக் கொள்கிறோம். கைபேசியில கேம் விளையாட ஆரம்பிச்சக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் அந்த நேரத்திலேயே தங்களுடைய பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். வியாபாரிகள் அங்கு அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் வியாபாரத்தை இந்த கைபேசியிலே செய்யக்கூடியதை நான் கண்ணார பார்த்திருக்கின்றேன். இங்கு ஒப்புரவாகாமல் காணிக்கையை போட்டுவிட்டு போறவங்க, உங்க காணிக்கை யாருக்குங்க வேணும்? அநேக நேரத்திலே நான் போடுற காணிக்கையில் தான் சபை வளருது என்று சொல்லி எண்ணுவீர்கள் என்றால் தவறான ஒரு காரியம். நம்முடைய ஆண்டவர் பிச்சைக்காரன் அல்ல, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தவர். அவரால் நமக்கு கோடி கோடியான ரூபாவை அவரால் தர முடியும். அநேக நேரங்களிலே நான் போடுற பணம் தான், நான் கொடுக்கிற பணத்தினாலதான் ஒரு மிஷினரி தாங்கப்படுகிறார் சொல்லி சில நேரத்திலே நம்மை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் நீங்க ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய சகோதரனிடத்திலே உனக்கு சரியான பொருத்தனை இல்லாமல் இருக்கும் என்றால், அல்லது உன்னுடைய சகோதரனிடத்திலே மன வருத்தம் இருக்கும் என்றால் அவனோடு போய் முதலாவதாக ஒப்புரவாகிவிட்டு பின்பு உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அநேக நேரத்திலே ஒப்புரவில்லாததான இங்கு காணிக்கையை நாம் செலுத்தக்கூடிய ஒரு இடம்தான் இந்த திருச்சபையாய் காணப்படுகின்றது. இதை குறித்து ஆண்டவருடைய தாசன் சொல்கின்றார், a saint has been defined as someone in whom Christ lives again என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். யார் பரிசுத்தவான்? இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களை போல வேடம் போடக்கூடியவர்கள் தான் திருச்சபையில் இருக்கின்றார்கள். ஆலயத்துக்கு வரும் பொழுது இங்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டு இங்கு நமஸ்காரம், ஒருவேளை தோத்திரம் என்று சொல்லி சிலரை பார்த்து தோத்திரம் போடுறோம். ஆனால் உள்ளத்திலே அவர்களை சபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம். இப்படிப்பட்ட நடிகர்கள் நிறைந்ததான ஒரு இடம்தான் இந்த நாளின் திருச்சபை என்பதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து ஒருவனிலே வாழும் பொழுதே அவன் பரிசுத்தவானாய் இருக்கிறான் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இதை குறித்து இன்னொரு சொல்கின்றார், every Christian must be a teacher and he must teach others what Christianity is, not by his words but by his life என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் கிறிஸ்தவத்தை இங்கு வாழ்ந்து காண்பிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். ஏதோ அவன் பேசக்கூடியவனாய் அவன் இருக்க வேண்டாம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். We are all good teachers, we are all good people to talk about Jesus, but we don't practice what we preach. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he was the best teacher. அவர் இந்த ஆசிரியராய் இருக்கிறார் அல்லது போதகராய் இருந்தார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில பயிற்சி செய்ததுதான் அவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கடைசியாக 3வதாக Jesus was a healer. அவர் இங்கு சுகமளிப்பவராய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். 3.5 ஆண்டு காலம் தான், 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் 3.5 ஆண்டு காலம் தான் ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டு காலத்திலே வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எந்த வியாதியும் விட்ட பாடில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். எல்லா வியாதிஸ்தரையும் அவர் சுகப்படுத்துவதை குறித்து வேதத்திலே வாசிக்கின்றோம். இங்கு இயேசு சொன்ன சுவிசேஷம் நற்செய்தி என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், வசனத்தோடு கூட நின்று விடாமல் அதை செய்கையிலே அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் நிச்சயமாய் இங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தி நூல்களை படிக்கும் பொழுது இயேசு அதிகப்படியான நேரத்தை சுகவீனமானவர்களை சுகப்படுத்துவதிலும், பசியானவர்களுக்கு போஜனம் கொடுப்பதிலும், துயரப்படுவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பதிலுமாய் அவர் சுற்றி திரிந்து ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அநேக நேரத்தில் நாம் வேதனையோடு கூட இருக்கக்கூடியவருடைய வேதனை தூண்டி விடுகின்றோம். இங்கு பொறாமையோடு கூட இருக்கக்கூடியவருடைய பொறாமை இன்னும் தூண்டி விடுகின்றோம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கைக்கும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சம்பந்தம் இல்லாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருக்கு நாம் நன்மை செய்யாவிட்டால் தீமையாவது செய்யாமல் இருக்க
நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And he turned the words of Christian truth into the deeds of Christian love என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கு கிறிஸ்தவ சித்தாந்தத்தை இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பிலே வாழ்ந்து காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். சில உதாரணங்களை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு மன்னிப்பை குறித்து பேசுகின்றார். அந்த சிலுவையிலே அவர் சொன்ன முதலாவதான வார்த்தையே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவங்க செய்யறது என்னன்னு தெரியாம தான் செய்யறாங்க. அவர்கள் தூண்டப்பட்டவர்களாய் இந்த பரிசேயர் வேத சாஸ்திரிகள் என்னும் அப்படிப்பட்டதான அதிகாரிகளால் தூண்டப்பட்டு அறிவில்லாமல் இந்த காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் அறியாமையில் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை அந்த சிலுவையில் இருந்து மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த மன்னிப்பை குறித்து நாம் பேசும் பொழுது இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ததான ஒரு நன்மையான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கு சமயம் அல்லது ரிலிஜன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுகின்றோம். ஒரு போதகன் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே ஒரு போதகன் அல்லது பிரீஸ்ட் என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்வான் சொல்லி பார்க்கும் பொழுது பலிகளை குறித்து அவன் பேசுவான். He always talk about sacrifices. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அதற்கான பலிகள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பலி செலுத்துவான் என்றால் இந்த பாவம் தீர்ந்து விடும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான பலிகளை குறித்து பேசக்கூடியவனாகத்தான் ஒரு ஆசாரியர் அல்லது அப்படிப்பட்ட போதகன் இருந்ததாய் வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்னும் வேத பாரர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களுடைய சமயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம், the Pharisees or the scribes என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியவர்கள், they were talking about the book of law and அப்படிப்பட்டதான சட்டத்துக்கு சட்டம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதைத்தான் அவர்களுடைய வேதமாய் அவர்கள் போதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வேதம் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய சமயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் என்றால் அன்புதான். அந்த அன்பை ஆண்டவர் போதித்தார். இவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தினார்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்ன காரியத்தை இயேசு கிறிஸ்து வித்தியாசமாய் சொல்லுகின்றார். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காண்பி என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அதுதான் உண்மையான நடைமுறையான மன்னிக்கக்கூடிய ஒரு சிந்தை. அப்படி செய்யும் பொழுது அந்த அடிக்க வருகிறவன், குற்றப்படுத்த வருகிறவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அவன் மனம் திரும்புவதற்கான பாக்கியத்தை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த 3 காரியங்களை அவர் செய்யக்கூடியவராய் இருந்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஒன்று, செய்தியாளராக பிதாவினிடத்திலிருந்து செய்தியை பெற்று அதை கொடுக்கக்கூடியவராய் அவர் இருந்தார். இரண்டாவதாக ஒரு போதகராக, ஒரு ஆசிரியராக அவர் காணப்பட்டார். மூன்றாவதாக அவர் ஒரு சுகம் அளிக்கக்கூடியவராய், சுற்றி தெரிந்த சுகத்தை அளிக்கக்கூடியவராய் அவர் காணப்பட்டார் சொல்லி பார்க்கின்றோம். Jesus was the herald and Jesus was the best teacher and Jesus was the healer. இதனாலே இந்த 3 காரியங்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத் தந்திருக்கிறாரே. இதனாலே ஆலயத்துக்குள்ளாகவே இதை கற்று புளிச்சு போனதான ஒரு வாழ்க்கை வாழாமல் இந்த காரியங்களை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய், இன்னும் பிறருக்கு இந்த காரியங்களை வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாய், இன்னும் பிறருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர்களாய், துக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானமற்றவர்களுக்கு சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் வாழ ஆண்டவர் நம்ம ஒருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. இப்படிப்பட்டதான சிந்தையோடு கூட இந்த வேளையிலே நாம் ஜெபங்களுக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஏவப்பட்ட 3 பேர் ஜெபிக்கும்படியாய் உங்களை அழைக்கின்றேன். முதலாவதாக ஜெபிக்கக்கூடியவர்கள் இந்த உலக அளவிலான தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். விசேஷமாய் இந்த கொரோனா கிருமியின் நிமித்தமாய் உலகமே அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த கொரோனாவினால் அநேக நாடுகள் அதிவேகமாக அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்க நமக்கு இந்த நாளிலே தேவையில்லை. நாம் அறிந்திருக்கின்றோம், பாவத்தின் மிகுதியை குறைக்கும்படியாய், பாவ மன்னிப்பை உலகத்திலே உண்டுபடும்படியாய், ஆண்டவர் தனக்கு சொல்லி பரிசுத்தமான பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும்படியாய் இங்கு இந்த அழிவை ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். ஆனாலும் இன்னும் பேரழிவு ஏற்படாத பிரகாரமாய் உலக நாடுகளுக்காக, அமெரிக்காவுக்காக, இங்கிலாந்துக்காக, ஸ்பெயினுக்காக, போர்ச்சுகீஸுக்காக,
இன்னும் இத்தாலிக்காக, இன்னும் இப்படிப்பட்டதான உலக நாடுகள் அதிகமாக மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடுகளிலே இந்த நாட்களில் இந்த அழிவு ஏற்படாத பிரகாரமாய் மனம் திரும்புதலை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் உலக நாடுகளுக்காக முதலாவதாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளாக ஒருமித்து சுவாமி இந்த உலக நாடுகளுக்காக ஜெபிக்க கொடுத்ததான தருணத்திற்காக மக்கள் நன்றி செலுத்திடும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் சுவாமி ஆண்டவரே உலகமெங்கும் பரவி சுவாமி அநேக மக்கள் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ஸ்லும் ஆண்டவரே வீடுகளிலும் தனிமைப்பட்டுதான் இந்த நிலைமையிலே நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஏனென்றால் நம்முடைய வசனம் சொல்கிறது எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி சுவாமி ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தாவே பாதிக்கப்பட்டுள்ளதான ஆண்டவரை 110 உலக நாடுகளை நம்முடைய கருத்தை நாங்கள் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களையும் சுவாமி ஆண்டவரே ஆண்டவரை பரிகாரியாக நீர் தாமே கர்த்தாவே கூட இருந்து சுவாமி ஒவ்வொரு மக்களையும் சுவாமி ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை குணப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஏனென்றால் சுவாமி ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. நாங்கள் உண்மையே ஆண்டவரை நம்புகிறோம் சுவாமி. நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என்னுடைய வசனத்தின்படியாய் கர்த்தாவே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடி போதாத வழிகளை விட்டு திரும்பும்போது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்க தகப்பனே. ஆண்டவரின் நாட்களில் வந்திருக்கிறதான் இந்த கொள்ளை நோயினுடைய ஆண்டவரே கொடுமையை நீங்கள் அறிவீங்க சுவாமி. ஆண்டவரே மக்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்போவே நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு சுவாமி ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ஸ் வீடுகளில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரை குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அநேக சுவாமி இதன் மூலம் அறிந்து கொண்டு சுவாமி ஜீவன தேவனாகி உண்மை கர்த்தாவே ரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய சுவாமி. என்றால் நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம் சுவாமி. இந்த வருகை மிக சமீபம் சுவாமி. ஆண்டவர் அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க சுவாமி. விசேஷமாக இந்த உலக நாடுகளிலே ஆண்டவரை காணப்படுகிற ஒவ்வொரு பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மன்னித்து சுவாமி ஆண்டவரை எல்லா மக்களும் கர்த்தாவே ஆண்டவரை உண்மை திரும்பி சுவாமி ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்டு சுவாமி இன்னும் அதிகமாய் கர்த்தாவே ஆண்டவரை எல்லாரும் உண்மை கிட்டி சேரத்தக்கதான தருணத்தை ஆண்டவரை ஒருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இதில் பணி செய்கிறதான ஆண்டவரை டாக்டர்ஸ், நர்சஸ், ஆண்டவரை டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி ஆண்டவரை விசேஷമായ அதிகாரிகள் ராஜாக்கள் ஒவ்வொருவருடைய கருத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரோடும் உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரை ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் சீக்கிரமாக ஆண்டவரை இந்த கொரோனா வைரஸ் வியாதிகள் ஆண்டவரை எல்லாரும் கர்த்தாவே நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக கர்த்தாவே சகல நாடுகளும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை கம்பீரித்து முழங்கத்தக்கதாக உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக நீ தருணத்தை தந்து ஆண்டவரை ஒவ்வொருவரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாறு இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இரண்டாவதாக ஜெபிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். உலகத்திலேயே இரண்டாவதான ஜனத்தொகையை கொண்டதான ஒரு தேசம். 138 கோடிக்கு மேலான ஜனத்தொகை கொண்டவர்கள், ஏழைகள், இன்னும் பணக்காரர்கள், இன்னும் தொடர்ந்து அறிவிலே வளராதவர்கள், இன்னும் விவசாயிகள், இப்படிப்பட்டதான அநேக தரம் மிகுந்ததான மொழிகள் கொண்டதான மக்கள் கொண்டவர்கள். இப்படி யூனிட்டி அமங் டைவர்சிட்டி என்று சொல்லுகின்றோம். இப்படிப்பட்டதான பிரிந்திருக்கக்கூடிய அநேக காரியங்களை கலாச்சாரத்திலே மொழியிலே பிரிந்திருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்வது சுலபமான ஒரு காரியம் அல்ல. நம்முடைய பிரசிடென்ட்டுக்காக, நம்முடைய உதவி ஜனாதிபதிக்காக, இன்னும் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரிக்காக, இன்னும் பார்லிமெண்ட் அங்கத்தினர்களுக்காக, அந்தந்த மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். விசேஷமாய் நம்முடைய மகாராஷ்டிராவுக்காக ஜெபியுங்கள். இந்தியாவிலேயே அதிகப்படியான மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த மகாராஷ்டிரா. பம்பாய் நகரத்தை நான் முக்கியமாய் வைக்க விரும்புகின்றேன். இந்த பம்பாய் நகரத்துக்காக பாவம் நிறைந்த ஒரு இடம், இந்த பாவத்தை இலவசமாய் அள்ளி பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்காக, நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக, நம்முடைய இந்தியாவுக்காக இரண்டாவதான நபர் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். மகா இறக்கும் மாண்பும் நிறைந்த பல்லவத்தின் ராஜாவே, அப்பா அந்த சாயங்கால வேளையில நாங்கள் ஆண்டவரே சபை மக்கள் ஒன்று கூடி ஜெபிக்க என் தேவன் கிருபை கொடுத்தீங்க. அதுக்காக கூடானோடி சோத்திரம் அளிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா நாங்கள் இருக்கிற இந்த இந்தியா தேசத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே என் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஆண்டவரே இந்தியா தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே முதலமைச்சரையும் அப்பா ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சரையும் ஆண்டவரே பிரதமரையும் ஆண்டவரே அப்பா அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே கவர்மெண்ட் அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் என் தேவாதி தேவனுடைய கருத்துல வைக்கிறோம். ஆண்டவரே சுகாதார பணித்துறை அமைச்சர் அதிகாரிகளையும் கருத்துல ஒப்படுக்கிறோம். ஆண்டவரே இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் கருத்துல ஒப்படுக்கிறோம். அப்பா அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, அவர்களை பலப்படுத்துங்கப்பா.
ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து என் தேவன் அப்பா அந்த 138 கோடி ஜனங்கள் நிறைந்த ஆண்டவர் இந்தியா தேசத்திலே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக நாங்கள் நல்லபடியாக வழி நடக்க என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. என் தேவன் வழி நடத்தும்படியாக அவர்களுக்கு நல்ல ஞானத்தை என் தேவன் கட்டளிட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அப்பா ஆண்டவர் இந்த அப்பா இந்தியா தேசம் முழுதும் இருக்கிற மக்கள் 138 கோடி ஜனங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த 138 கோடி ஜனங்களும் அப்பா இந்த இப்ப வந்திருக்கிற அந்த கொள்ளை நோயினால் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை என் தேவன் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஐயோ ஆண்டவரே 138 கோடி ஜனங்கள் வீட்டுக்குள்ளே அடைத்து ஆண்டவரே ஐயோ வெளியில போக முடியாம 1 மாத காலங்களாக ஊரடங்கினால ஆண்டவரே உணவு இல்லாமல் ஏழை எளிய மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களப்பா. என் தேவாதி தேவன் இரக்கம் காட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவங்களையும் எங்கள் ஜனங்கள் செய்த பாவங்களையும் எங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்கள் பாவங்களையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள கவர்மெண்ட்டுகள் செய்த பாவங்களையும் என் தேவன் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரத்துல எங்கள் இந்தியா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே அப்பா அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை உங்க கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அநேக பாவங்கள் நிறைந்த தேசமாக காணப்படுது ஆண்டவரே. இந்த தேசத்திலே என் தேவன் மனம் இறங்கி அப்பா ஆண்டவரே இந்த பாவத்தை எல்லாம் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே கொலை ஆண்டவரே விபச்சாரம் ஆண்டவரே குடியினால் கெட்டு போகிற மக்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் என் தேவாதி தேவனுடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா. அவர்களுக்காக நாங்கள் பணிந்து என் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா. இந்த கொள்ளை நோய் விசேஷமாக அப்பா அந்த தாராவிலே ஆண்டவரே அநேகத்தை தொட்டு பரவி கொண்டிருக்கிறது கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. என் தேவனுடைய கரத்துல வைக்கிறோம் அப்பா. நீங்கள் மனம் இறங்கு ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக ஒழித்து கட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரம் எப்போதும் ஆண்டவரே இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகாராஷ்டிரா மட்டும் அல்லாமல் ஆண்டவரே எங்க இந்தியா தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா மாநிலங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கப்பா. இந்த கொள்ளை நோயை விரட்டி அடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவனுடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. மகாராஷ்டிரா, குஜராத் ஆண்டவரே, உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான் ஆண்டவரே என்று இந்த மாநிலங்களெல்லாம் ஆண்டவரே அநேகமாக நிறைய பரவி கொண்டிருக்கிறது கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. இந்த மாநிலங்களே ஆண்டவரே கவர்மெண்ட் சொல்லுக்கு கேட்டு ஆண்டவர் மக்கள் கீழ்ப்படியவும் என் தேவனுடைய கருத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம்ப்பா. ஊரடங்கு அப்பா ஒழுங்காக கடைபிடிக்க மக்களுக்கு என் தேவன் ஞானத்தை கொடுங்கப்பா. அது மட்டும் அல்லாமல் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக அழிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்துல மனம் இறங்குங்கப்பா. உமது கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் நாமம் தரிக்கப்பட்ட அப்பா உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவரை எங்களை எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பினால் என் தேவன் பரலோகத்திலிருந்து கேட்டு எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. எங்கள் தேசத்துக்கு என் தேவன் சேமத்தை தரும்படியாக நாங்கள் மிகவும் தாழ்வுடன் கெஞ்சுகிறோம்ப்பா. உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப குறிக்கு என் தேவன் எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு கோடான கூட சோதரம் அளிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை உமக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தும் நடத்துகளும்படியாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. மூன்றாவதாக ஜெபிக்கக்கூடியவர்கள் நம்முடைய திருச்சபையின் தேவைகளுக்காக, நம்முடைய மெத்தடிஸ்ட் சர்ச் இன் இந்தியாவுக்காக. நம்முடைய மெத்தடிஸ்ட் சபையிலே 6 பேராயர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர்களாய் திகழும்படியாய் அவர்களுக்காய் ஜெபியுங்கள். இன்னும் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸிலும் டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டென்டன்ட்ஸ் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாவட்ட கண்காணியாளர்கள் பேராயர்களுக்கு உதவியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விளங்கும்படியாய் அவர்களுக்காய் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய அத்தியாவசியமான தேவையான மக்களுடைய தேவையை சந்திக்கும்படியாய் கொடுத்து உதவி செய்கிறார்களே அவர்களுக்காக, இன்னும் இந்த உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களும் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்து ஆண்டவருக்குள்ளாய் விசுவாசத்தோடு கூட வாழும்படியாக இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். இரக்கமுள்ள பரமத்தந்தை, இந்த சாயங்கால வேளையில் உம்முடைய பாதப்படியில் வருவதற்கு நீர் கிருபை செய்திருக்கிறதாவே நன்றி இறைந்த இடத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்திங்கிறதாவே. ஆண்டவரே எத்தனை பேர் இந்த நேரத்தில் கண்ணீர் வேதனையில் இருக்கிற நேரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்ததுக்கு மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மெத்தடிஸ்ட் சர்ச் இந்தியாவில் இருக்கிற 6 பிஷப்புகளுக்காக வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஊழியம் கர்த்தாவே. ஆண்டவரே ஊழியத்தின் நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுமெண்ட் ஆகிறோம். உம்முடைய ஞானத்தோடு அவர்கள் செயல்பட நீதாமே அவர்கள் நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி எல்லா முடிவுகள் இருக்கும் போதும் அவற்றை பயன்படுத்த நீதாமை கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே அவளுக்கு கீழாக பணிபுரிகிற டிஎஸ்களை வேண்டிடும் கர்த்தாவே. ஆண்டவர் அவர்களுக்கும் பிஷப்புகளுக்கு ஒத்தாசை செய்யும் போது ஆண்டவரே அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா.
ஆலயத்தில் இருக்கிற எல்லாவித தேவைகளை அறிந்து ஆண்டவரே பிஷப்புக்கு நல்ல முறையில் உதவி செய்ய நீதாமை கிருபை தாங்கப்பா. திருச்சபையின் தேவைகளுக்காக வேண்டியிருங்க கர்த்தாவே. ஆண்டவரே திருச்சபையில் பல தேவைகள் உண்டப்பா. இந்த லாக்டவுன் பீரியடில் ஆண்டவரே ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் கர்த்தாவே, மற்றும் எத்தனையோ ப்ராப்ளம் இருக்கலாம் கர்த்தாவே, நாங்கள் அறியோம். ஆனால் எல்லாவற்றையும் நீர் அறிகிற தேவதப்பா. அவற்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீதாமே நல்ல தருணத்தை கொடுத்துக்கப்பா. யார் மனதில் பேச வேண்டுமோ எல்லாரும் பேசி ஆண்டவரை அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுடைய கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை கமிட்டி மெம்பர்ஸ்க்காக வேண்டியும் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கமிட்டி மெம்பர்ஸ் எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உண்டாயிருக்க நீதாமை கிருபை தாங்கப்பா. எல்லாம் நீர் கொடுத்த ஞானத்தோடும் ஆண்டவரை செயல்பட நீதாமை கிருபை தாருங்கப்பா. ஆலய மக்களின் நன்மைகளை ஆண்டவர் என்னென்ன தேவைகள் உண்டு என்பதை உணர்ந்து அதற்கேற்ற முடிவுகள் எடுக்க நீர் நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரை வயது காலத்தில் இருக்க மக்களுக்காக வேண்டியும் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவரை வீட்டில் இருக்கும்போது பல எண்ணங்களோடு இருப்பார்கள் கர்த்தாவே. பயங்கள் இருக்கலாம், பல எண்ணங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய பிரசன்னம் மட்டும் அவர்களும் எதிர்ப்பதற்கு நீ கெஞ்சி மன்றாடுங்க கர்த்தாவே. நீ நல்ல தைரியத்தை கொடுங்கப்பா. உங்களுடைய இறக்கத்தெல்லாம் தாங்கி வழி எடுத்துங்கப்பா. ஆண்டவரே அதுபோல் ஆண்டவரே எல்லா சர்ச் ஆர்கனைசேஷனுக்காக வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, டீன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, மெத்தடிஸ்ட் மேன், விமன்ஸ் ஃபெலோஷிப் அனைத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் அவர்களும் இருக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீதாமே ஏற்றுக்கொண்டு ஏற்ற நேரத்தில் தயவாக பதிலளியும் கர்த்தாவே. ஆண்டவரை அவர்களும் இந்த நேரத்தில் உங்களுடைய ஜெபித்து மன்றாடி எல்லா காரியங்களுக்காக மன்றாட நீதாமே நல்ல ஞானத்தையும் ஆண்டவரை நினைவுகளையும் கொடுக்குமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே லாக்டவுன் பீரியட் தேவையோடு இருக்கும் மக்கள் பல பேர் இருக்கோம் கர்த்தாவே. நாங்கள் அறியோம் கர்த்தாவே. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிகிறது உனப்பா. அவர்களுக்கு என்ன தேவை உண்டு யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் நீர் அறிகிற கர்த்தாவே. அவர்களை யார் மூலமாக அந்த தேவைகள் கிடைக்க வேண்டுமோ அந்த மக்கள் மீது பேசும் கர்த்தாவே. ஆண்டவரை இரக்க குணத்தோடு எல்லா மக்களும் உதவி செய்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை நீர் கொடுத்த தயவு உம்மால் கிடைத்த தயவு என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி கூற நிதாமை கிருபை தாங்கப்பா. அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற எல்லா கரங்களையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறீர், அந்த ஒரு மனதில் எண்ணத்தை கொடுத்திருக்கிற கர்த்தாவே. அதற்கு நன்றி கூறுவோம் கர்த்தாவே. அவர்களுக்கு அந்த தாங்கள் செய்யும் உதவிகளுக்கு பல மடங்காக நீதாமே இன்னும் பல ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. அவர்கள் செய்கிற வேலையிலும் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். ஆண்டவர் விசேஷமாக இந்த நோயின் கொடுமையாக கஷ்டப்படுற மக்களுக்காக வேண்டுகிறோம். அனைவரையும் நீதாமை பாதுகாத்து தேவைகளை பூர்த்தி செய்யப்பா. டாக்டர்ஸுக்காக மற்றும் அனைத்து மக்களுக்கும் வேண்டுகிறோம் கர்த்தாவே. பாதுகாப்போடு இருந்து எல்லா மக்களும் தேவைகளை செய்து முடிக்க நிதாம கிருபைதாரும். ஒவ்வொருவரும் சுகம் பெற்று வீட்டில் வந்து உமக்கு நன்றி கூற நிதாம கிருபைதாரும் கர்த்தாவே. ஆண்டவரை பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்விந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆமீன். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் ஒரு ஹீலராக, நீர் ஒரு டீச்சராக, நீர் ஒரு ஹெரால்டாக நாங்கள் வேதத்திலே உம்மை காண்கின்றோம். பட்டணங்களிலும் கிராமப்புறங்களிலும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை அறிவித்த ஒரே தேவனுடைய குமார் நீர் என்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்களுடைய கடமை என்பதை எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். 4 சுவர்களுக்குள்ளாகவே இந்த சுவிசேஷத்தை நாங்கள் வைத்து கடந்து சென்று விடாமல் எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் போதிக்கவும், எங்களை சூழ வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சுவிசேஷம் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கக்கூடியவர்களாய் காணப்பட ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, அதோடு கூட மட்டுமல்லாமல் நாங்கள் வேத வசனத்தை பயிற்சி செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாய், எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுகின்றோம், ஆண்டவருடைய மன்னிப்பை குறித்து பேசுகின்றோம். நடைமுறை வாழ்க்கையிலே இவைகள் ஒன்றுக்கும் எங்களிலே சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவாக எங்களை மன்னிய சுவாமி. உமக்கேற்றதான பிள்ளைகளாய் நாங்கள் அன்போடு கூட பிறரை நேசிக்க, எங்களை விரோதிக்கிறவர்களை நேசிக்க, எங்களுக்கு விரோதமாய் திட்டமிடுகிறவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, அதே நேரத்திலே ஆண்டவர் எங்களை பிறருக்காய் ஜெபிக்கும்படியாய் அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அநேகர் உண்டு சுவாமி. இந்த நாளிலே மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வியாதிகளிலே வாழக்கூடிய மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுடைய கரத்திலே எங்களுடைய சபைக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் அறிந்து
இந்த உலகத்திலே எங்களுடைய நாங்கள் வாழக்கூடிய பட்டணத்திலே பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் போய் சந்திக்க மருத்துவமனைகளுக்குள்ளாய் சென்று அந்த வேதனையோடு கூட வாழக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காய் ஆறுதலாய் செபிக்க ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தந்து காத்துக்கொள்ள கேட்டுகிறோம். மறுபடியுமாய் நீ கொடுத்த இந்த வேத வசனத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். வசனத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் தாமே எங்கள் ஒருவருக்கும் கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக்கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.